இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து அடுத்தவங்கள பார்த்துக்கிட்டே தான் வாழ்கிறோமே தவிர நமக்கு உண்டான வாழ்க்கையை யாருமே வாழ்கிறதில்ல. அப்போ அடுத்தவங்கள பார்க்கும்போதும் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து போட்டி வரும், பொறாமை வரும். இப்போ சின்ன வயசுல குழந்தைங்க வந்து அம்மாட்ட வந்து நான் வந்து இந்த மார்க் வாங்கியிருக்கேன்னு வந்து காட்டும் போதும் அம்மா வந்து இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மார்க்கை பார்க்குறதில்ல, வெரி குட் அப்படிலாம் சொல்கிறதில்ல. உன் கிளாஸில் அவன் இருக்கிறானே, அவன் அந்த பையன் எவ்வளோ மார்க் வாங்கினான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, போட்டியும் பொறாமை குணத்தையும் அந்த அந்த மனப்பான்மையும் வந்து சின்ன குழந்தைங்களே மனசில் வந்துடுது. இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பணம். அந்த காசு தான் பிரதானமாக இருக்குது. ஸோ அந்த காசு வந்து பிரதானமாக இருக்கும்போதும் எல்லாமே அடிபட்டு போயிடும். யூ கேன் நாட் லிவ் யுவர் லைஃப் ஹாப்பிலி. இப்போ பெரிய பெரிய டாட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரத்தன்ஜி டாட்டா, அவங்க பற்றிலாம் நிறைய இந்த மாதிரியான பெரியவங்கள பற்றி படிங்க. படிக்கும்போதும் யூ வில் கெட் இன்ஸ்பயர்டு. இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் எழுதின புக்கு. அப்துல் கலாம்லாம் ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான். சாதாரண ஒரு இடத்துல இருந்து ஒரு பிரசிடெண்ட் ஆனவர், உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் நான் சொல்ல தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போதும் ஒரு வாழ்க்கை அப்படின்றது வந்து இட் ஷுட் பிகம் அ ஹிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம வந்து ஒரு வரலாறு படைக்கணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். உனக்கு என்ன வேணும் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு உள்ள ஃபயர் வந்து அது எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த ஃபயர் வந்து உன்னை தூங்க விடாது. ஸோ இந்த கனவு காண்றது வந்து இது கிடையாது. எது வந்து உன்னை தூங்காமல் விடுதோ அதுதான் உன் கனவு அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை மைண்டில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு என்ன வேணுன்றதை நல்லா கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய லைஃப் பாதை இப்படி தான் வச்சுக்கிறணும் அப்படின்ற போது நீங்கள் வந்து யூ கேன் டூ மெனி வண்டர்ஸ்.